அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனில் ஒரு ஆயத்தை தொடங்கினால் அதை நிறுத்தும் பொழுது சுக்குன் வைத்து நிறுத்த வேண்டும் என்று நாம் சொன்னோம். அந்த கடைசி எழுத்திலே ஷத் இருந்தால் எப்படி சார் நிறுத்துவது என்ற ஒரு கேள்வி வரலாம். ஷத் இருந்தால் அந்த ரெண்டு எழுத்தையும் நிறுத்தணுமா என்றால், ஷத் இருந்தால் அந்த ரெண்டு எழுத்தையும் சொல்லி நிறுத்த வேண்டியதில்லை, அங்கு நபர் செய்ய வேண்டும் என்று தஜ்வீது கலை வல்லுநர்கள் சொல்கிறார்கள். நபர் என்றால் என்ன? குரலை உயர்த்தி நிறுத்துவது. இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி. இந்த யாவுல ஷத் இருக்கிறது. இங்கு அலன் நபி அப்படி நிறுத்தலாமா, அல்லது அலன் நபி என்று நிறுத்தலாமா என்று கேட்டால் இல்லை. அங்கு ஷத்துள்ள எழுத்தில் நிறுத்தினால் ஒரு சுக்குன் மீது தான் நிறுத்த வேண்டும், ஆனால் நபர் செய்து நிறுத்த வேண்டும். அலன் நபி என்று நிறுத்த வேண்டும். கியாமாவிலே, சூரத்துல் கியாமாவிலே இப்படி ஒரு வசனம் உண்டு. யகூலுல் இன்சானு யௌமஇதின் ஐனல் மஃபர். மஃபர் என்று நிறுத்தக்கூடாது, நபர் செய்ய வேண்டும். ஐனல் மஃபர்